Hi guys, myself Guru and you are watching Guru Gives. உங்களோட லைஃப்ல நீங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. காலையில எந்திரிப்பீங்க, உங்களோட வேலைக்கு போவீங்க, சாப்பிடுவீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. அப்படி பண்ணும்போது எந்த விஷயத்த நம்ம செய்ய தவறுறோமோ இல்லையோ நம்ம போன் யூஸ் பண்றத நம்ம அவாய்ட் பண்றதே கிடையாது. டெய்லி ஆக்டிவிட்டியில நம்மளோட போன் யூஸ் பண்றதும் அந்த சோசியல் மீடியா கன்சியூம் பண்றதும் ரொம்பவும் ஒரு சாதாரணமான விஷயம் ஆகி போச்சு. இந்த சோசியல் மீடியா அப்படிங்கறதுல நம்ம எப்பயுமே ஆக்டிவாவே இருக்கும். நிறைய விஷயங்களை கன்சியூம் பண்ணிக்கிறோம். யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துல நம்ம நிறைய விஷயங்கள் பாக்குறோம், கன்சியூம் பண்றோம். ஆனா அப்படி கன்சியூம் பண்றதுல உண்மையிலே வேல்யூபிளா நமக்கு தேவையான விஷயங்களை எவ்வளவு விஷயம் பாக்குறோம். பட் நான் என்டர்டெய்னிங் பார்க்க கூடாதுன்னு அப்படின்னு சொல்லல. ஆனா உங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கும். ஏதோ ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு செஃப் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க செஃப் ஆகணும் அப்படின்னா டைரக்டா செஃப் ஆயிட முடியாது. சோ அதுக்கான குவாலிட்டிஸை நீங்க அசியூம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு செஃப் ஆகணும் அப்படின்னா வேர்ல்டுல என்ன மாதிரியான டிஷ்ஷஸ் இருக்கு, அந்த டிஷ்ஷஸ்ல என்ன மாதிரியான டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்றாங்க, என்ன மாதிரியான டெக்ஸ்டர்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க தெரிஞ்சாதான் ஒவ்வொரு ஸ்டெப்பான விஷயங்களை தெரிஞ்சு நீங்க ஒரு மாஸ்டர் செஃப் ஆக முடியும். அதே மாதிரி நீங்க ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கேதர் பண்ணிக்கிட்டாதான் அதை உங்களால ஈஸியா அடைய முடியும். அதுக்கான விஷயங்களும் உங்களுக்கு தெரியும். அப்போ இந்த சோசியல் மீடியா மூலமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் ஏதோ ஒண்ணு நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சியூம் பண்ணிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமையும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க நீங்க ஒரு டாக்டரோ இல்ல வேற ஏதோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, இல்ல ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது சம்பந்தமான கண்டென்ட்ஸ் இந்த சோசியல் மீடியா மூலமா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சியூம் பண்ணிக்க ஆரம்பிக்கலாம். பட் என்டர்டெய்னிங் வீடியோஸ் பார்க்க கூடாது, சோசியல் மீடியாவை விட்டுறணும் அப்படிங்கிறதுக்காக இல்ல. நீங்க பண்ணாலும் உங்களுக்கு வேல்யூபிளா அப்படிங்கறத கொஞ்சமா நீங்க கன்சியூம் பண்ணும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களோட லைஃப் டைம் வேஸ்டா போகாது. உங்களோட லைஃப் நினைச்சு பாருங்க, உங்களோட லைஃப் டைம் அப்படிங்கிறது ரொம்ப வேல்யூபிளான விஷயம். அதை தேவையில்லாம என்டர்டைன்மெண்ட்டுக்கு கொடுத்து அதுல இருந்து உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போறது கிடையாது. சோ நீங்க என்டர்டெய்னிங் வீடியோஸ் பாருங்க. பட் ஆனாலும் கூட இந்த ஒரு விஷயத்தை, இந்த ஒரு ஐடியாவை நீங்க உங்களோட லைஃப்ல இம்ப்ளை பண்ணும்போது இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க கன்சியூம் பண்ணிக்கும் போது நீங்களும் டெவலப் ஆயிப்பீங்க. எல்லாருக்குமே லைஃப்ல நல்லா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாரோட மோட்டிவ். இன்னைக்கு இருக்கிறத விட நம்ம நாளைக்கு ரொம்ப நல்லா இருக்கணும், அதுக்கு தான் படிக்கிறோம், வேலைக்கு போறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றோம். அப்படி பண்ணும்போது உங்களோட லைஃப் ஸ்டைல் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகக்கூடிய விஷயங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கன்சியூம் பண்ண ஆரம்பிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களோட டைமும் வீணா போகாது. சோ அதனால நீங்க டெய்லி சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறீங்களோ இல்லையோ, உங்களுக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும். நீங்க எதையாவது அச்சீவ் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. அதுக்கான விஷயங்களை கேதர் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கான இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா நீங்க கேதர் பண்ணிக்கும் போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். இந்த ஐடியாஸ் மூலமா நீங்களோட எய்மை ஈஸியா உங்களால அடைய முடியும். இது மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரு கிவ்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.